ஓ, அப்படி ஆரம்பிச்சு ஓ அப்படி முடிஞ்ச ஒருத்தரோட ஸ்டோரியை பத்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 1998 அமெரிக்கால நாசா தெரியும்ல, நாசாவோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபுல்லாவே ஹேக் செய்யப்படுது. யாரோட நாசாவே ஹேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த யுஎஸ் கவர்மெண்ட்டும் பயங்கர ஷாக் ஆகுது. நிறைய ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் வந்து யார் இந்த ஹேக் பண்ணான்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஹேக்கர்ஸ் வச்சு தேடி பாக்குறாங்க. அமெரிக்காவிலே இருந்த ஒரு 15 வயசு பையனான ஜொனாதன் ஜோஷ் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பையன் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இதை கண்டுபிடிச்சதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நாசாவை ஹேக் பண்றது அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஹைலி ப்ரொஃபஷனல் ஹேக்கரால கூட நாசாவோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை தொட்டு பார்க்க முடியுமானா அதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா ஒரு 15 வயசு பையன் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸால நம்ப கூட முடியல. அண்ட் ஜொனாதன் தான் நாசா ஹேக் பண்ண தெரிஞ்ச உடனே யுஎஸ் கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு ஜொனாதனோட அம்மாவையும் ஜொனாதனோட அப்பாவையும் போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதும் ஜொனாதனுக்குனாலும் பயங்கர கோவம் வந்துருது. கோவத்துல போயிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி எங்க அம்மாவை எங்க அப்பாவை விட்டுருங்க, விடலனாக்க அமெரிக்காவுக்கு மொத்த காசையும் ஹைஜாக் பண்ணிடுவான், $1 கூட நான் மிச்சம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிருக்காரு. அண்ட் இதுல கடுப்பான யுஎஸ் கவர்மெண்ட் இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜொனாதனை ஹோம் அரஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஜொனாதன் நாசாவை மட்டும் ஹேக் பண்ணல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது மார்ஷல் சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி, அப்புறம் இன்னும் சின்ன சின்னதா நிறைய கம்பெனிஸ், கிட்டத்தட்ட 15 கம்பெனிஸ் வெப்சைட் சொல்லிட்டு இவ்வளவு விஷயத்த ஹேக் பண்ணிருக்காரு. அண்ட் அதுல இருந்து நிறைய உண்மைகளையும் மக்களுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் கோபமான யுஎஸ் கவர்மெண்ட் தான் ஜொனாதனை ஹோம் அரஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அப்படியே வருடங்கள் போகுது. ஜொனாதனுக்கு நிறைய இடத்துல இருந்து பர்சனலாவும் சரி, போலீஸ் ஸ்டேஷனும் சரி, நிறைய இடத்துல இருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வராது. அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம நிறைய ட்ரக்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே போகுது. 2008 ஒரு பிஸ்டல் கன் எடுத்து தன்னைத்தானே சுட்டு இறந்துடுறாரு. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க.